ஹலோ மக்களே, மாப்பிள்ளை வீடு பார்க்க போகலாமா? எனக்குன்னு நினச்சிட போகிறீங்க, என் அக்காவுக்கு. அப்புறம் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். பொங்கலுக்கு எடுத்தது, அதுவே நான் இப்போ தாங்க போட்டிருக்கேன். அப்புறம் நான், என் குட்டி பையன், என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு 4 பேரும் கிளம்பிட்டோம். வீடியோக்காகலாம் கிடையாதுங்க, நாங்கள் எப்போவுமே இப்படி தான் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டே போவோம். என் வீட்டுக்கார் ஒரு முறையும் சொல்லுவார், வண்டி ஆட்டாமல் தான் வாங்கலை, நீங்கள் ஓட்டி பார்த்தா தானே தெரியும்னு சொல்லுவார். அவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு தான் போவோம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எங்கேயாச்சும் ஊர் சுற்றுறதுக்கு போகணுன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அப்படியே ஆப்போசிட் ஆகிடுச்சு. எப்படா போக வேண்டிய இடம் வரும்னு சொல்லிட்டு ஆகிடும். ஏன் அப்படின்னா கால் வலி, கால் மறுக்கிறது, பேக் பெயின் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இறங்க வேண்டியான இடம் வந்ததும் அப்பாடான்னு இருக்கும். யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் அம்மாலாம் சேர்ந்து போகிற ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருந்தாக்க ஒரு குட்டி அம்மா வாங்கிப்பாங்க. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனது தண்ணி கொடுத்தாங்க. இல்லையே வேறு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா, கொஞ்சம் ஷையாக இருந்தது. வீடெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா எங்கள் ஆளுங்கெல்லாம் உள்ள ரூமில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாருக்குமே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வெளியே போனால் நம்ம மூவேந்தர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என் அப்பா, செகண்ட் என் ஹஸ்பண்ட், அடுத்து என் தம்பி, சைடில் இன்னொரு தம்பியும் இருக்கான். அப்புறம் என் பொண்ணு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அங்கேயே இருந்து கொஞ்ச நேரம் எல்லாருமே ஃபன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து கிளம்புவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. மாப்பிள்ளையோட வீட்டையும் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். வர வெட்னஸ்டே வந்து என்கேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக கிளம்பிட்டோம். பாய்.